தளபதியோட மூவிக்கு தான் வந்திருக்கோம். தளபதியோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில வந்திருக்கோம். தளபதி வெறியன்ஸா அவனை பிடிச்சி எப்படியா இருக்கிற ஜெயில போட்டுருங்க. தளபதி படத்தை திருட்டுத்தனமா பார்த்திருக்கேன். 20 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்க மாட்டேன் கேட்டு வாங்கி குடிக்க கேவலமா இல்ல. அவனை பாத்துக்கோங்க, கொஞ்சம் ஊத வச்சு விடுங்க. இவனை கொஞ்சம் ஊத வச்சு விடுங்க. நான் பைக்ல இன்னொருத்தன் லிஃப்ட் கொடுத்தேன். அதோட வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல என்ன வரட்டும். பேபி பாப்கார்ன் பிடிக்குமா பேபி? பேபி தேட்டர்ல இருக்கிறானா கூலிங்கா இருக்கும். நீங்க வந்து ஹாட்டா காஃபி குடிங்க. வெல்கம் டு எம்ஜிஎம் வ்ளாகர்ஸ். கைஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சும்மா அப்படியே தளபதி கச்சேரியில வந்திருக்கோம். தளபதி கச்சேரி என்னால எப்படியும் தமிழ்ல பாத்துருப்பீங்க எங்க வந்திருக்கோம்னா. இன்னைக்கு வந்து தளபதியோட மூவிக்கு தான் வந்திருக்கோம். தளபதியோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில வந்திருக்கோம். தளபதி வெறியன்ஸா நம்பாதீங்க, அப்படி ஒண்ணுமே இல்ல. 9:30 ஷோக்கு 9:45 வந்திருக்கீங்க. எல்லாரோட லேட்டா வர நான் வந்து கரெக்டா 9:31 வந்தாச்சு. 9:45 இந்த 3 பரதேசியில வந்திருக்கு. கரலாம் இல்லாஞ்சல நம்பாதீங்க. எல்லாரோட என்ன உடக்கும் இந்த வாட்டி லேட்டா வந்தா திவ்யா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வார வழியில வந்து ஒருத்தனுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. எங்க தம்பிக்கு ஹெல்மெட் வைக்காம வந்திருக்காங்க போல. யாராச்சும் போலீஸ் ஆபீசர்ஸ் யாராச்சும் பாத்துட்டு இருந்தா மூஞ்ச நீங்க கிளியரா போட்டோ எடுத்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோல கிளியரா தெரியும், எடுத்துக்கிடுங்க. புடிச்சு ஜெயில போடுங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு உருப்படியாட்டு ஒரு இடத்துக்கு கரெக்டா வந்துருக்கீங்களா தம்பி? அது நான் ஒன்ட்ட கேட்கணும்டா தம்பி, அது ஒன்ட்ட கேட்கணும். நீ நேரம் போற காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நீ பக்கத்துலதான் நின்னதுனால கரெக்டா வந்த. அவன் ஆல்ரெடி வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருட்டுத்தனம் மட்டும் ரிலீஸ் ஆகும் போதே தலைவன் பாத்துட்டான். அதனால வந்து வரமாட்டேன்னு சொன்னான். நான் வந்து அவனோட டீட்டெயில்ஸை கீழே கொடுக்குறேன். அவனை பிடிச்சி எப்படியாவது இருக்கிற ஜெயில போட்டுருங்க. தளபதி படத்தை திருட்டுத்தனமா பார்த்திருக்கேன். அது அடுத்த விளாகு கண்டிப்பா வரேன். அதை அடிச்சு ஓட விடுவோம் நம்ம. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஸ்ரீ காளீஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு தேட்டரு இங்க நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இங்க சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா இருக்கான். லாஸ்டா நாங்க கருப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டருக்கு போனோம். அந்த தேட்டரை வந்து நாங்க சொல்ல கூட விரும்பல. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஒரு தேட்டருக்கு வந்து வந்தோம். பட் இது வந்து நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி டைம் வந்துருக்கேன். ஸ்ரீ காளீஸ்வரி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி ஒரு தேட்டர் களியாக்கவலையில இருக்கு. ஒருத்தன் பைக்ல பேக்ல இருந்துட்டு வந்து ஒவ்வொன்றா ஸ்டேட்டஸ் தேடிட்டு இருக்கேன். ஒரு ஃபீலிங் ஸ்டேட்டஸ் ஆட்டு போனா நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். உன்ன சொன்னியா ப்ராப்ளம், சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு. சின்ன ப்ராப்ளம்னா சொல்யூஷன் தானேடா. இதனடா ஸ்டேட்டஸ் தேடிட்டு இருக்கிய நீ? புதுசாட்டு வந்து நீ எங்க கூட வந்து ஜெபி சின்னலியும் வந்திருக்கேன். அதாவது இது வரைக்கும் வந்து கேமரா பிடிச்சிட்டு இருந்தான். அதாவது தலையை எடுக்க சொன்னா காலை எடுக்கிற ஆள் வந்து இவன் தான். தண்ணி கொண்டு வராம அங்க நிக்கிற ஒரு பையன் கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க 20 ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்க மாட்டேன் கேட்டு வாங்கி குடிக்க கேவலமா இல்ல? இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. கைஸ், நாங்க இப்ப வந்து உள்ள தேட்டருக்குள்ள போக போறோம். தளபதியை வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அதாவது நாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணது அந்த சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை பார்க்க வேண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இப்போ வந்து பார்க்க போகிறோம். என்ன, நான் வந்து இந்த ஒரு பையன் மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கான். கண்டிப்பாக நான் ஃப்ரெண்டில் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டில் போயிட்டு குடிச்சிருக்கான் உள்ள விடாதீங்கன்னு சொல்லுவேன். விஜய் எத்தனை படம் என்ன தெரியுமா கேட்டு பார்க்கலாம். தளபதியோட எத்தனாவது படம்னு கேட்கிறோம். இது எத்தனாவது படம்னு கேட்கிறோம். கடைசி படம் அதான்டா எங்களுக்கு தெரியுமே. நீ எதுக்காக கேட்க எத்தனாவது படம்னு கேட்டா கடைசி படம். எல்லாம் இவன மேலதான் இருக்கு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க வந்து மொத்தம் வந்து பார்க்கிங் பைசா இல்ல. இங்க எல்லா தேட்டருக்கும் வந்து பார்க்கிங் பைசா இருக்கும். பட் இங்க வந்து பார்க்கிங் அமௌண்ட் இல்லை. காரை வந்து நீங்க ஃப்ரீயா பார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. எங்க தோணுதோ அங்க விட்டுக்கோங்க. நிழல்னா நிழல், வேணா வந்து அப்படியே நேரம் மேலே ஏற்றி விட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. உள்ளாடி வந்து மொத்தம் 4 தேட்டர் இருக்கு. அதாவது 2 பெரிய தேட்டர் இருக்கு, 2 சின்ன தேட்டர் இருக்கு. ஆடி 1, ஆடி 2, ஆடி 3, ஆடி 4ன்னு இருக்கு. அதாவது ஆடி 1ம் 2ம் பெருசு. அதாவது அதுதான் வந்து ஒண்ணுக்கு வந்து காளீஸ்வரி, ஒண்ணு சரஸ்வதினு பேர் வச்சுக்காங்க. ஒரு பெரிய தேட்டரு. இதுலதான் என்னை போய் தளபதி படத்தை பார்க்க போறோம்.
சரி, அவனை பாத்துக்கோங்க, கொஞ்சம் ஊத வச்சு விடுங்க. ஏன்னா இவனை கொஞ்சம் ஊத வச்சு விடுங்க. கொஞ்சம் குடிக்காரன் இன்னும் 2 பேரும் குடிக்கார. படம் இன்டர் ஆச்சு guys. டான்ஸ் ஆடுறதுக்காக வரலாம். ஒரு தேட்டருக்கு 150 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து வந்தா இங்க இருந்து அவன் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்க போனேன் நான் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு சரி இல்லை. அந்த தளபதி எப்படா பாக்கலாம் அவன் கடலை போட்டுட்டு இருக்கேன். எப்படியும் வீட்டுல கடலை போட்டுட்டு இருப்பான். அவன் இருந்து உறங்க வீட்டுல உறங்க இல்லை ஏசி போட்டு கடந்து உறங்க. ஒரு ஆள் கண்ணு மட்டும் திறந்து இருக்கு. அது உறங்கி இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த படம் போயிட்டு சூப்பரா இருக்கு. நாங்க தளபதி வெரியன்ஸா வந்திருக்கோம். ஆனா இதுல வந்து எதுக்கு வந்துன்னே தெரியல, வேதனைக்குன்னு வந்திருக்கு. சாப்பிட போலான்ட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு ஸ்பான்சர் வந்து நம்ம கோழிக்கடை எப்படியும் வீட்டு போய் பெண்டாட்டிட்ட தான் பேச போறான். ஆனா தேட்டருக்கு வந்து படத்தை பார்க்காம இப்பவும் பெண்டாட்டிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அஜித் நிறைய பாப்கார்ன் வாங்கி தர இருக்கான். இன்னைக்கு இவனை கூட்டிட்டு போய் நாங்க பாப்கார்ன்லாம் தீக்கலாம். கோழிக்கடையோட ஓனரு இன்ஸ்டா செலிபிரிட்டி பேசியா நம்மள கேஆர் பாய்லர்ஸ் செலிபிரிட்டியாக்கும் பாத்துருங்க. ஏதாவது இன்ஸ்டால வருவேன் வீடியோல. என்ன வீடியோல தெரியும் எப்படியாக நான் பைக்ல இன்னொருத்தன் லிஃப்ட் கொடுத்தேன். அதோட மேல பாத்துட்டு இருக்க இடத்துல என்ன வரட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. தளபதி வெரியன்ஸா நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இனி வந்து அடுத்த ஹாஃப் நாங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். இப்போ நாங்க வெளில போய் ஏதாச்சும் சேனல் சார்பாக ஒரு பாப்கார்ன் வாங்கி தரேன். நான் தாண்டிட்டு தாண்டா போறேன். உங்களை இப்படி கூட்டிட்டு சுத்தி சுத்தி நான் இப்படி இருந்தேனா இப்ப இப்படி ஆயிடுச்சு. டிக்கெட் ஆச்சு. டிக்கெட்டுக்குள்ள அமௌண்ட் எடு ஃபர்ஸ்ட். தெரியல அவன் ஆளை சொல்லுங்க பேபி பாப்கார்ன் பிடிக்குமா பேபி? வந்து நம்ம இல்ல பேபி தேட்டர்ல இருக்கிறானா கூலிங்கா இருக்கும். நீங்க வந்து ஹாட்டா காஃபி குடிங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வெளியில எடுத்தது இல்ல இல்ல வீட்டுல பெண்டாட்டிட்ட குடுத்துட்டு வந்திருப்பான். நீ வச்சு அங்க கொண்டு போனா செலவாகும். சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. பணக்காரன். அதாவது அவங்க அப்பா வந்து பெரிய பிசினஸ் மேன் ஃபாரின்ல. ஜெனிஸோட அப்பா வீட்டு முன்னாடி ஒரு BMW நிக்குது, ஒரு ஆடி நிக்குது, ஒரு ஜாகுவார் நிக்குது. அந்த 3 கார் அந்த 3 போய் ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்த செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். நீங்க பாரு ஏதோ வாங்கிதா தம்பி, அழகா இருக்கு. இதுக்கு மேல யாராவது டைலாக் அழகா இருக்கு வாங்கி தர மாட்டானோ? அதே ஒண்ணு நம்ம எல்லாம் ஒரு சுடிதார் போட்டுட்டோம்னா வாங்கி மெது மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா. அங்க கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டு விடுங்க. சொரணம் வருது இல்ல சுத்தமா. இறைச்சிட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்த இடத்துல வந்துட்டு மசாலா கேட்கும்.
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். எதா இருந்தாலும் தளபதியோட கடைசி படம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. தளபதியை வந்து இத்தனை வருஷம் சின்ன வயசுல இருந்தே ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இப்போ ஒரு சிஎம்மா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இனிமே இது வந்து அந்த சினிமாவில் தளபதி இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. செம்ம ஒரு ஆக்டர். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிச்ச ஒரு ஆக்டர்னா வந்து விஜய் தான். சின்ன வயசுல இருந்தே விஜயோட அந்த மூவிஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபயர் ஆன மூவி வந்து கில்லி தான். கில்லில இருந்து தான் தலைவனுக்கு அடிக்ட். தளபதிக்கு பிளேஸ் வந்து யாரும் பண்ண முடியாது. அதை வந்து லாஸ்ட்ல அந்த சாங்ஸ் வந்து பார்த்தியா, அந்த பழைய மூவிஸோட விஜய மாதிரி யாரும் பக்கத்துல வரவே முடியாது. 1992 வந்து ஃபர்ஸ்ட் மூவி நாளை தீர்ப்பு. இப்போ 2026 ஜனநாயகத்தோட ஸ்டாப்பு. அதுவும் 30 எத்தனையோ மூவில வந்து ஓன் வாய்ஸ்ல பாடியிருக்காரு தலைவர். எந்த ஆக்டரும் பாடினதில்ல. எத்தனை விருது. இப்போ வந்து சிஎம் சான்ஸே இல்லை. உண்மையில எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தளபதி வந்து இனிமே அந்த சினிமாவில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே வந்து தளபதி எப்போதுமே வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். அதாவது ஃபர்ஸ்ட் மூவி நாளை தீர்ப்பு அதில் நான் நடிச்சு ஒரு 4-5 படம் நடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக பேசினாங்க. இதெல்லாம் நடிப்பா, இதெல்லாம் ஒரு மூஞ்சா, அப்படி என்னெல்லாமோ பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட படம் நடிச்சு இப்போ வந்து தமிழ்நாடோட ஒரு சிஎம் அந்த அளவு ஆயிருக்காருன்னா வந்து நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மோட்டிவேஷன் தான். அவரோட கடைசி படம் அந்த மனுஷனோட அதெல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான். இனிமேல் வந்து அவர் ஏதாச்சும் நியூஸில் ஏதாச்சும் பேசுகிறத பார்த்துட்டு இருந்துக்கிட வேண்டியதான்.